வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வாழ்க 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 வாழ்க. வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வையாக்க காணவிருப்பது ஆசிரிய பெருமக்களுக்கு மாபெரும் ஆசிரியராக திகழ்ந்து இந்தியாவின் துணை ஜனாதிபதியாகவும் இந்தியாவின் ஜனாதிபதியாக திகழ்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய 136வது பிறந்த நாள் கொண்டாடும் வகையிலும் அவர்களுடைய சேவையை பாராட்டும் வகையிலும் சிறப்பு பார்வையாக்க மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் சிறப்பு பார்வை. பெயர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். பிறந்த வருடம் செப்டம்பர் 5, 1888 வருடம். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பெற்றோர்கள் வீராசாமி ஐயர், சீதா அம்மா. ஏழை தெலுங்கு நியோகி குடும்பத்தில் பிறந்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பிறந்த ஊர் அன்றைய சென்னை மாகாணம் திருத்தணியில் பிறந்தார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பயின்ற படிப்பு முதுகலை படிப்பு சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்தார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் துணைவியார் சிவகாமு. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சிவகாமு தம்பதியர்களுக்கு பெண் பிள்ளைகள் 5, ஒரு மகன். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பணி பேராசிரியர், தத்துவ ஞானி, அரசியல்வாதி. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பணியாற்றிய இடம் மாநில கல்லூரி, பேராசிரியராக பணிபுரிந்தார். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மொழிபெயர்க்கப்பட்ட நூல்கள் பகவத்கீதை, பிரம்மசூத்திரங்கள், உப நிமிடங்கள் ஆகிய நூல்களை மொழிபெயர்ப்பு செய்தார் செய்தார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆசிரிய பெருமக்களுக்கு வழிகாட்டியாகவும் மாபெரும் ஆசிரியர்களுக்கு மாபெரும் ஆசிரியராக திகழ்ந்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதுபோன்று தமிழகத்தில் இருந்து ஜனாதிபதியாக திகழ்ந்தவர்களில் மிக முக்கியமாக திகழ்ந்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். கல்வித்துறையில் மாபெரும் ஆசிரியராகவும் இந்தியாவில் மிக சிறந்த ஜனாதிபதியாகவும் துணை ஜனாதிபதியாகவும் திகழ்ந்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகிறோம். அந்த வகையில் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய 136வது பிறந்த நாள். இந்தியாவின் துணை ஜனாதிபதியாகவும் இந்தியாவின் ஜனாதிபதியாகவும் திகழ்ந்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். கல்வித்துறையில் மாபெரும் முன்னோடியாக திகழ்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக மே 13, 1952 முதல் மே 12, 1962 வரை இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக திகழ்ந்தார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். கல்வித்துறையில் மாபெரும் மேம்பாட்டினையும் கல்வித்துறையில் மூலமாக மாபெரும் ஆசிரியராக திகழ்ந்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் ஜனாதிபதியாக 1962 முதல்
மே 13, 1967 ஆண்டு வரை இந்தியாவின் ஜனாதிபதியாக திகழ்ந்தார் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். மாபெரும் கல்வித்துறை மூலமாக ஆசிரியர்களாக பல மாணவ மாணவிகளையும் மற்றும் அனைத்து துறையினரையும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்பவர்கள் ஆசிரியர்கள். அந்த வரிசையில் கல்வித்துறை மூலமாக மாபெரும் ஆசிரியராக தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். மாபெரும் பெருமையும் புகழையும் தமிழகத்துக்கு சேர்த்த சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கல்வியின் மூலமாகவே ஜனாதிபதி, அதாவது இந்தியாவின் துணை ஜனாதிபதியாகவும் தமிழகத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆசிரியர்கள் வரலாற்றிலேயே கல்வியின் மூலமும் ஆசிரியராக திகழ்ந்து இந்தியாவின் துணை ஜனாதிபதியாகவும் இந்தியாவின் ஜனாதிபதியாகவும் திகழ்ந்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்த்தவர் என்றால் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். மாபெரும் கல்வி எனும் நூலை கொண்டு ஆசிரியர்கள் மாணவர்களையும் மாணவிகளும் மற்றும் அனைத்து துறையினரும் மேம்படுத்தியவர்கள், முன்னேற்றத்துக்கு கொண்டு செல்பவர்கள் ஆசிரியர்கள் என்றால் வாத்தியார். ஆனால் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே மற்றும் அகில உலகத்திலேயே கலையின் மூலமாகவும் திரையின் மூலமாகவும் நல் கருத்துக்களையும் நல்ல அறிவுரைகளையும் நல்பட காட்சிகளையும் கொண்டு மக்களுக்கு அர்ப்பணித்தவர் வாத்தியார் என்றால் வாத்தியார் தான். அவர்தான் பொன்மனச்செம்மல், புரட்சி நடிகர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். கலை உலகின் மூலம் திரை உலகின் மூலம் நல் கருத்துக்களை கூறி மக்களை நல்வழிப்படுத்தியவர் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். திரை அரங்குகளை பள்ளிக்கூடமாகவும் திரைப்படங்களை பள்ளி பாடமாகவும் மக்களுக்கு நல் கருத்துக்களை கூறி திரைப்படங்களை, பல வெற்றி திரைப்படங்களை மக்களுக்கு அர்ப்பணித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். கலை உலகின் மூலம் திரை உலகின் மூலம் நல் கருத்துக்களையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் கூறி மாபெரும் வெற்றி காண முடியும் என்று நிரூபித்ததால் தான் இன்று வரை அன்று தொடங்கிய அவருடைய திரைப்பயணம் இன்று வரை திரையரங்கில் வெள்ளித்திரையில் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. அவருடைய அனைத்து திரைப்படங்களும் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறது என்று தமிழகத்தில் இன்று வரை பவனி வந்து கொண்டிருக்கிறது அவருடைய மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். தமிழ் திரையுலக வரலாற்றில் மட்டுமல்ல, இந்திய திரையுலக வரலாற்றில் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையுலகம் மூலம் தமிழகத்தின் முதல்வரான நடிகர் தலைவர் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். நாடகத்துறையில் வெற்றி பெற்று திரைத்துறையில் வெற்றி பெற்று அரசியல் துறையில் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்தார். 1977 ஆண்டு தொடங்கி 1987 ஆண்டு வரை 3 முறை ஆட்சி செய்தவர். மக்கள் மனங்களில் இன்று வரை வாழ்ந்து வருகிறார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் நடிகர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சாதித்த திரைத்துறையிலும் அரசியல் துறையிலும் சாதித்த சாதனை சரித்திரம் சகாப்தங்களை பற்றி கூறுவதற்கு ஒரு நாளல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம் அல்ல, ஒரு யுகம் கூட போதாது என்றே நாம் சொல்லலாம். அந்த அளவுக்கு சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்து அனைத்து மக்களுக்கும் வள்ளலாக திகழ்ந்த மாபெரும் நடிகர், மாபெரும் தலைவர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரைத்துறையில் மாபெரும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் அரசியல் துறையில் மாபெரும் முதல்வராகவும் திகழ்ந்து வருபவர் மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் வாத்தியார் எம்ஜிஆர் அவர்கள். தமிழகத்தில் இருந்து இந்தியாவின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள், திரு வி கிரி அவர்கள், திரு RV வெங்கட்ராமன் அவர்கள், திரு AG அப்துல் கலாம் அவர்கள்.
மாபெரும் பேராசிரியராகவும் இந்தியாவின் துணை ஜனாதிபதி, இந்தியாவின் ஜனாதிபதியாக திகழ்ந்த திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய 136வது பிறந்த நாளும் ஆசிரியர் தின நாளாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களையும் திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய 136வது பிறந்த நாள் வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் ஆசிரிய பெருமக்கள் சார்பாகவும் மற்றும் அனைத்து இந்தியாவின் ஜனாதிபதிகள் திகழ்ந்த சார்பாகவும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரது சார்பாகவும் திரு சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக தெரிவித்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட்ஸிலும் பதிவிடப்படுகிறது. ஷார்ட்ஸிலும் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் பணிவன்புடன் அனைவரையும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் பற்றாளர்கள், எம்ஜிஆர் விசுவாசிகள், எம்ஜிஆர் அபிமானிகள், திரை பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் மேலும் ஆதரவு தருமாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம்.